அமைச்சரவை சார்பில் முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் படித்து சாதனை படைத்த மாணவர்களுக்கும் முதலமைச்சர் பரிசு வழங்கி பாராட்டினார். நில அபகரிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர். வாங்கல் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். புதிய குற்றவியல் சட்டங்களை மக்களை குழப்பும் வகையில் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. திமுக தொடர்ந்த வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவு. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டும் டிடிவி தினகரன். தேனியில் வரும் 24ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னையில் பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம். மின்வாரியம் நஷ்டத்தில் இயங்குவதற்கு நிர்வாக திறமையின்மையே காரணம் என அன்புமணி குற்றச்சாட்டு. மின்கட்டண உயர்வை அரசு திரும்பப் பெற வேண்டும். மின்கட்டண உயர்வால் சிறு குறு தொழில்கள், ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தல். நாட்டுக்குள் 1 கிராம் போதைப்பொருள் கூட நுழைய அனுமதிக்க மாட்டோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்து உலக முருகன் பக்தர்கள் மாநாடு அடுத்த மாதம் 24, 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆடி மாதத்தில் அம்மன் திருக்கோவிலுக்கு கட்டணமில்லா ஆன்மீக சுற்றுலா பயணத்தை தொடங்கி வைத்த பின் அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. காஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கூட்டு அருகே 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. ஊடுருவல் முயற்சியை முறியடித்த ராணுவத்தினர் வேறு பயங்கரவாதிகள் உள்ளார்களா என தேடும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.